வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் தமிழில் அப்படின்னா புணர்ச்சி. சரியா? புணர்ச்சி எதுக்கு பயன்படுது அப்படின்னா சிலபஸில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்கு இல்லையா, அது புணர்ச்சி விதை வச்சு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா போட முடியும். அப்போது புணர்ச்சி விதைக்கான அடிப்படை நமக்கு தெரியணும். சரியா? பேசிக் இதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புணர்ச்சினா என்ன அப்படின்னா, புணர்ச்சி அப்படின்னா சேருதல் அப்படின்னு அர்த்தம். புணர்தல் சேருதல் அப்படின்னு அர்த்தம். எது சேரும் அப்படின்னா, ஒரு வார்த்தை ஒரு சொல்லு ரெண்டா பிரிப்போமா, பிரித்தெழுதுக்கு இப்போ மலர் கூட்டல் அடின்னு இருக்கா, இப்போ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலைமொழின்னு சொல்லுவோம். முதல்ல இருக்கிறது என்ன சொல்லுவோம்னா நிலைமொழி. அதற்கு கூட சேருது இல்லையா, இது வருமொழி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் புணர்ச்சி அப்படின்னா சேருதல் அப்படின்னு அர்த்தம். எது சேரும் அப்படின்னா நிலைமொழியும் வருமொழியும் சேரத்துக்கு பேர் தான் என்னது புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இங்க தமிழ்னு இருக்கா, சொல் நிலைச்சி அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலைமொழி கூட சேருது இல்லையா, இந்த சேரதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேர்ந்தா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா புணர்ச்சி, புணர்தல் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, இதுல ரெண்டு இருக்கு, மொத்தம் 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பார்க்கலாம். உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி. ஈற்று அப்படின்னா எதை பார்க்கணும் அப்படின்னா, ஈறு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈறுனா கடைசி, இறுதி அப்படின்னு அர்த்தம். ஈற்று எழுத்து அப்படின்னா கடைசி எழுத்து. எதோட கடைசி எழுத்து அப்படின்னா நிலைமொழி இருக்கு இல்லையா, நிலைமொழியோட இறுதி எழுத்தை பொறுத்து ரெண்டா பிரிக்கிறாங்க. என்னன்னு பிரிக்கிறாங்க அப்படின்னா உயிரீறு மெய்யீறு அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரியா? அப்ப உயிரீறு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிலைமொழியோட இறுதியில என்ன இருக்கணும் அப்படின்னா உயிரெழுத்து இருக்கணும். பிரிச்சா உயிரெழுத்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நிலைமொழியோட இறுதி எழுத்துல என்ன இருக்கணும், மெய் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மெய்யீற்று புணர்ச்சி. சரியா? இப்போ நிலைமொழியை பொறுத்து ரெண்டா பிரிக்கிறாங்க. என்னன்னு பிரிக்கிறாங்க அப்படின்னா உயிரீறு மெய்யீறு அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரியா? அப்போ ஈறுனாவே எதை தான் பார்க்கணும் அப்படின்னா நிலைமொழி எழுத்தோடைய இறுதி எழுத்து தான் பார்க்கணும். வருமொழியோடைய இந்த இறுதி பார்க்கக்கூடாது. சரியா? ஈறு அப்படின்னா நிலைமொழியை தான் பார்க்கணும், வருமொழியில இறுதி பார்த்துட்டு இருக்க கூடாது. அப்படி பார்த்தா அது தப்பு. சரியா? ஈறு அப்படின்னா திரும்ப சொல்றேன், ஈறு அப்படின்னா நிலைமொழியோடைய இறுதி எழுத பார்க்கணும். இதுல இருந்தே குரூப் 4லயும் கேட்டிருக்காங்க, குரூப் 2லயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த உயிர் ஈறு மெய்யீறு அதெல்லாம் கேட்டிருக்காங்கல்ல. அப்புறம் மெய் முதல் உயிர் முதல் அப்படிலாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈற்று எழுத்து பார்க்கலாம். இப்ப என்னது அப்படின்னா உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியோட இறுதி எழுத்துல என்ன இருக்கணும், உயிரெழுத்து இருக்கணுமா? சரி, பார்க்கலாமா? அப்ப இங்க நிலைமொழிங்கிறது என்னது, பலா கூட்டல் சொலைன்னு இருக்கா. அப்ப பலாங்கிறது நிலைமொழி, சொலை அப்படிங்கிறது வருமொழி. அப்போ நமக்கு என்ன வேணும், நிலைமொழி தான் வேணும். அப்போ பலான்னு இருக்கா. இப்ப லாங்கிறது உயிர்மெய் எழுத்து. இங்க நம்ம கேட்கறது என்னது, உயிரீற்று புணர்ச்சி, உயிரெழுத்தான்னு கேட்கிறாங்க. லாவை எப்படி பிரிப்போம் அப்படின்னா இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம். சரியா? அப்ப இறுதியில் என்ன எழுத்து வந்திருக்கு, நெடில் ஆ வந்திருக்கா. அப்ப இது என்ன புணர்ச்சி அப்படின்னா உயிரீற்று புணர்ச்சி, அதாவது உயிர் ஈறு, ஈருன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து பனி கூட்டல் போர்ன்னு இருக்கா. அப்போ இறுதி எழுத்து என்னது நீயா. நீ எப்படி பிரிப்போம், நீய இன்ன கூட்டல் ஈன்னு பிரிப்போம். அப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னவா இருக்கு அப்படின்னா உயிர் ஈரா இருக்கு. அடுத்து திணை கூட்டல் துணை அப்படின்னு இருக்கா. அப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னன்னா நை. சரியா? நை எப்படி பிரிப்போம் அப்படின்னா இன்னு கூட்டல் ஐ அப்படின்னு பிரிப்போம். அப்போ உயிரீறு அப்படின்னா இறுதி எழுத்து எல்லாமே எப்படி இருக்கும், எதோட இறுதி எழுத்து, அது ரொம்ப முக்கியம். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா உயிரீறு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரி, அடுத்து பாருங்களேன். அடுத்து மெய்யீற்று புணர்ச்சி. அதே தான், நிலைமொழியோட இறுதி எழுத்துல மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது மெய்யீற்று புணர்ச்சி, மெய்யீறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரிங்க, பாருங்களேன். இப்போ பால் கூட்டல் ஆடை அப்படின்னு இருக்கா. அப்போ நிலைமொழியோட இறுதியில் என்ன இருக்கு, இல் அப்படிங்கிறது மையெழுத்து. சரியா? மையெழுத்தை பிரிக்க முடியாது, ஏன்னா உயிரும் மெய்யும் சேர்ந்தாதான் உயிர்மை. அப்போ உயிர்மை எழுத்து உயிரை தனியா மெய்யை தனியா பிரிக்கலாம், ஆனா மெய்யெழுத்து அப்படி பிரிக்க முடியாது. சரியா? இப்ப பால் கூட்டல் ஆடைன்னு இருக்கா. நமக்கு தேவையானது என்னது மெய்யீறு. ஈறுனாவே எங்க பார்க்கணும், நிலைமொழியோடைய இறுதி எழுத்து பார்க்கணும். சரியா? அப்ப பால் கூட்டல் ஆடைன்னு இருக்கா. அப்ப இல்லுங்கிறது என்னது மெய்யெழுத்து. அப்போ இது மெய்யீறு. அடுத்து மலர் கூட்டல் அடி அப்படின்னு இருக்கா. அப்போ மலர்ல இறுதி எழுத்து என்னது
இரு. அப்போ இருங்கிறது மெய்யெழுத்து, அப்போ இது மெய்யிரு. அடுத்து கனல் கூட்டல் எரி அப்படின்னு இருக்கா. அப்போ கனலுங்கிறது நிலைமொழி, நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னவா இருக்கு அப்படின்னா மெய்யெழுத்தா இருக்கு. இல்லுங்கிறது மெய்யெழுத்து தானே, அப்போ இல்லுங்கிறது மெய்யெழுத்து, அதனால இது மெய்யிற்று புணர்ச்சி. சரியா? அப்புறம் கடல் கூட்டல் ஓரம் அப்படின்னா கடலோரம் சேர்த்து எழுதுவோம். அப்போ நிலைமொழி இறுதி எழுத்து என்னவா இருக்கு அப்படின்னா இல்லு, அப்போ இது மெய்யெழுத்து. சரியா? இப்போ மெய்யும் போது இது மெய்யிரு. புணர்ச்சியில வந்துட்டு புணர்ச்சினாவே ரெண்டு சேர்றது, என்னது நிலைமொழியும் வறுமொழியும் சேர்ந்தாதான் அதுக்கு பேர் என்னது அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். நிலைமொழியை பொறுத்து ரெண்டா பிரிக்கிறோம். என்னென்னது அப்படின்னா உயிரீரு மெய்யீருன்னு பிரிக்கிறோம். இப்போ உயிரீருனா நமக்கு தெரியணும், நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னவா இருக்கணும்னா உயிர் எழுத்தா இருக்கணும். இதே மெய்யீரு அப்படின்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்துட்டு என்னவா இருக்கணும் அப்படின்னா மெய் எழுத்தா இருக்கணும். சரியா? சரி, அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு நம்ம வறுமொழியை வச்சு ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல வறுமொழியை வந்துட்டு வச்சு ரெண்டா பிரிச்சு பார்ப்போம் இல்லையா, அது பார்க்கலாம். நன்றி.